வணக்கம். போன வீடியோவில் வந்து சீ டர்ட்டில்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ செக்ஷன் 3 வந்து இப்போ இந்த வீடியோவில் கண்டினியூ ஆகுது. ஸோ ஆலிவ் ரிட்லி வந்து எக்ஸு லே பண்ணது இல்லைங்களா? ஸோ அந்த எக்ஸ்லேருந்து ஹேட்ச்லிங் எப்படி வருது அப்படின்னா இப்படி தான் இருக்கும். நம்ம கையில் எடுக்கிற அளவுக்கு ஃபஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எக் வந்து டென்னிஸ் பால் அளவில் இருக்கும். அதுலேருந்து இப்படி தான் ஹேட்ச்லிங் ஆகும். ஓகேங்களா? ஸோ குட்டி குட்டியாக வந்து நிறைய ஹேஷ்லிங்ஸ் வந்து கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கிராமை விட கம்மியாக தான் இது இருக்கும். இது வந்து சீக்கு வந்து ரீச் ஆகாது. ஒரு கிராப்ஸ் இல்லைன்னா பேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து வாட்டர்லேருந்து எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ வாட்டருக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடும். இது இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னம்னா மெனி ப்ரெடிடேட்டர்ஸ் வந்து இதை வந்து ஈட் பண்ணிக்கும் வித்தின் ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ் ஆஃப் தர் லீவ்ஸ். இது போட்ட உடனே நிறைய ப்ரெடிடேட்டர்ஸ் வந்து சாப்பிட்ரும். ஸோ இதுலேருந்து மிஞ்சி போகிறது தான் வந்து கடலுக்கு வந்து போகும். இன்ஃபேக்ட் வந்து சயின்டிஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஒன்லி 1 இன் எவ்ரி 1000 ஹேட்ச்லிங்ஸ் 1000ல் 1 மட்டும்தான் தப்பிச்சு வளரக்கூடிய இது இருக்கிறதா வந்து சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது அந்த ஒன்று வந்து கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா ஹேட்ச்லிங்ஸ் வந்து நிறைய அதனுடைய டைப்ஸ்க்கு வந்து சீக்கு போயிட்டு மறுபடியும் வந்து எக்ஸை வந்து லே பண்ணுறதுக்காக வரும். ஆஃப்டர் மெனி இயர்ஸ் ஆஃப் ஸ்விம்மிங் இன் தி ஓப்பன் ஓஷன் தி ஃபீமேல் ஹேட்ச்லிங்ஸ் தட் ஹாவ் பிகம் அடல்ட்ஸ் ரிட்டர்ன் டு த சேம் பீச் வேர் தே ஆர் பார்ன். அதே பீச்சில் அது எங்கே பிறந்துச்சோ அதே பீச்சில் ரொம்ப வருஷம் கழிச்சு ஸ்விம் பண்ணிவிட்டு திரும்பவும் ஹேட்ச்லிங்ஸ்க்காக வந்து ஃபீமேல் ஹேட்ச்லிங்ஸ் வந்து எக்ஸு லே பண்ணுறதுக்காக கண்டிப்பாக வந்து அதே பீச்சுக்கு வரும். அது எப்படி வந்து அதோடைய ப்ளேஸை வந்து மேனேஜ் பண்ணுது அப்படின்னா அது வந்து கண்டுபிடிக்க முடியாத ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபேசினேட்டிங் ரெப்டைல்ஸு அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து அது ஒரு இதில் இருக்கும். சரிங்களா? இப்போ எப்படியும் அது 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 வந்து ஒரு சில ரகசியங்கள் அந்தந்த உயிரினங்களுக்கு தெரிஞ்ச மாதிரின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது தகுந்த மாதிரி தான் வந்து இப்போ எப்படி பறவைகள்லாம் வந்து ஒரு இடத்துல போய் கூடு கட்டுது, அது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதனுடைய கணிப்பு தான். ஸோ அதேமாரி தான் ஃபீமேல் ஹேட்ச்லிங்ஸ் வந்து கொஞ்ச நாள் கழித்து திரும்ப எக்ஸை லே பண்ணுறதுக்காக கண்டிப்பாக வரும். ஸோ மெனி ஒண்டர்ஃபுல் கிரியேச்சர்ஸ் வந்து இந்த பிளானட் வந்து இருக்குது. இந்த மாதிரிலாம் அடுத்ததாக பார்த்தோம்னா இதில் வந்து நேச்சுரல் டேஞ்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நிறையா இருக்குது. இதுக்கு வந்து மில்லியன் ஆஃப் இயர்ஸ் வந்து நிறைய சர்வே பண்ணியிருக்காங்க. ஹியூமனுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து இதனுடைய டிக்கெட்ஸை வந்து குறைக்குது. ஓகேங்களா? ரொம்ப டேஞ்சராக இருக்கிறது ஹியூமனுடைய ஆக்டிவிட்டீஸ் தான். என்னென்னா வந்து அதனுடைய எக்ஸை வந்து மீட்காக கலெக்ட் பண்ணிக்கிறாங்க, ஹண்ட் பண்ணி. சம்டைம்ஸ் வந்து அது மோட்டார் போட்ஸில் வந்து அதனுடைய நெஸ்டிங் எல்லாம் வந்து மாட்டிடுது. பொல்யூஷன், டம்பிங், பிளாஸ்டிக்ஸ் இந்த மாதிரி ஓஷன்ஸில் வந்து போடுறோம் இல்லையா? ஸோ அதனால் வந்து இதனுடைய நெஸ்டிங் வந்து ரொம்ப ஹர்ட் ஆகுது. அடுத்ததாக பார்த்தோம்னா சிஸ்டமேட்டிக்கலாக பார்த்தோம்னா இந்த ப்ராப்ளம்ஸ் அப்புறம் வந்து ஒரு சில சிக்கல்களால் வந்து இதனுடைய இது வந்து ரொம்ப சீ டர்ட்டில்ஸ்னுடைய இதை வந்து என்ஷூர் பண்ண முடியல. ஸோ நிறைய இயர்ஸ்க்கு வந்து இதை வந்து கன்டினியூ பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஷேகர் தட்டா 3 அப்படிங்கிறவர் தான் இது வந்து கலெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் ஒரு பாப்புலர் ஆர்டிக்கல் ரைட்டர் இன் வைல்ட் லைஃப். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து ஃபிலிம் மேக்கிங்கில் இருந்திருக்காரு. ஸோ இவர் வந்து சைல்ட்ஹுட்லேருந்து நேச்சரை பற்றி இன்ட்ரெஸ்ட் நிறையா இருந்ததுனால இவர் இந்த மாதிரிலாம் கலெக்ட் பண்ணி எழுதியிருக்காரு. இவர் ஒரு அவார்டு வின்னிங் வைல்ட் லைஃப் அண்ட் கன்சர்வேஷன் ஃபிலிம் மேக்கர். யாருன்னா ஷேகர் தட்டா 3. இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா www.shagardatta3.com இதுக்கு வந்து நாம் வெப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னம்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வைல்ட் லைஃப்ஸை பற்றி நிறைய இவர் கொடுத்துருக்காரு.